இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ட்விஸ்டடாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ரேவதி வந்துட்டு இப்போ வெளிநாடு போக முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த விசா பேப்பரை வந்துட்டு காட்டி கொடுக்குறாங்க. நீ வந்துட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வை, நான் போய் வந்துட்டு வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வெளியில் வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அந்த விசா பேப்பரையே வந்துட்டு ரேவதி பார்க்குறாங்க. அந்த விசாவை எடுத்து டேபிள் மேலே வந்துட்டு வச்சுட்டு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இந்த கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பேப்பர் வந்துட்டு காற்றுக்கு பறந்து போய்கிட்டு இருக்கு. அதை வந்துட்டு ரேவதி கவனிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்புகிறாங்க. பார்த்தா அந்த பேப்பரை காணோம். ஐயோ என்னோட விசாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தடபுடன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. தச்சமயம் திரும்பி இந்த திக்கம் பார்த்தா அது அவங்க அக்கா, அதாவது மூத்தக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க கால் பக்கத்தில் பறந்து போய் கிடக்கு. அதை பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க ரேவதி. ஐயோ இப்போ மட்டும் அக்கா இதை பார்த்துட்டானா அவ்வளோதான், நான் ஃபாரின் போகவே முடியாது, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாளே, தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், இப்போ நான் எப்படி அவகிட்ட வந்துட்டு தெரியாமல் இந்த பேப்பரை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே வந்துட்டு நின்றுட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க அக்காவை பார்க்குறாங்க. என்ன ரேவதி இங்கே நின்றுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேவதி. அவங்க பாட்டுக்கு மறுபடியும் ராகினி உட்காந்து மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு எப்படி எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எடுக்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் எடுக்க முடியல. பார்த்துருவாளோ என்னமோ கரெக்டாக அவங்க காலு கீழே வந்துட்டு முன்னாடி இருக்குது. அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்னாச்சு ரேவதி, உன்னை லக்கேஜ் தானே பேக் பண்ண சொன்னேன், அதெல்லாம் பண்ணாமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இந்த இதோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கார்த்தி பக்கத்தில் வர்றாங்க. அங்கே பாரு அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. அங்கே பாரு அந்த விசா வந்துட்டு அக்கா காலுக்கடியில் இருக்குது, நான் வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ டேபிள் மேலே வச்ச விசா இந்த மாதிரி காற்றுக்கு பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படியாவது அதை எடுக்கணும், இல்லாட்டினா அவ்வளோதான், வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு சரி பயப்படாத இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்துட்டு அதை நைஸாக எடுக்கிறதுக்காக வந்துட்டு போகிறாங்க. பார்த்தா கரெக்டாக அது மறுபடியும் காற்றுக்கு பறந்து ஓடிடுது. ஐயோ மறுபடியும் இது எங்கடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பின்னாடியே வந்துட்டு அதை எடுக்கலான்னு போகிறாங்க. பார்த்தா டக்குன்னு அது சாமுடி சரி அவங்க பக்கத்தில் போய் விழுந்துருது. ஐயோ அம்மா பக்கத்தில் விழுந்துருச்சே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், போச்சு அவ்வளோதான் நான் மாட்டிக்கிட்டேன், இனி வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயப்படுறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ எதுக்கு பயப்படாத, நான் தான் இருக்கல்ல, நான் உனக்கு அதை எப்படியாவது எடுத்துறேன், நீ பயப்படாமல் எது, நீயே வந்துட்டு காட்டி கொடுத்துரு போல, ஃபேஸ்லேயே வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தனியாக வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த விசா வந்துட்டு சாமுடி சரி வந்துட்டு ஏதோ ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. சைடில் வந்துட்டு இருக்குது. கார்த்தி வந்துட்டு மெதுவாக பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அது விசாவை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக யோசித்துக்கிட்டே வந்துட்டு கீழே குனிகிறாங்க. சாமுடி சரி டக்குன்னு வந்துட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா கார்த்தி அதுங்களே வந்துட்டு விசாவை எடுத்து கையில் வச்சிடுறாங்க. என்ன மாப்பிள்ள எது வேணுமா அப்படின்னு சொல்ல, இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாங்க. அப்போ தான் ரேவதிக்கு வந்துட்டு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டு எடுத்தாச்சு, இதை மட்டும் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்புறம் விறுவிறுன்னு 2 பேருமே வந்துட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. நல்ல வேலை ராஜா, சரியான டயத்துக்கு நீ வந்த, அக்கா பார்த்துருவாளா இல்லை அம்மா பார்த்துருவாளா, நான் ரொம்ப பதட்டத்திலே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுக்க வேணாமா, கண்டிப்பாக உங்கள் அம்மா பார்த்துருந்தாங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் எப்படியும் நான் போகிறது அம்மாவுக்கு குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியத்தானே போகுது, ஆனால் அப்போ எப்படியாவது நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னல உன்னை பத்திரமா அமுச்சு வைப்பேன், நான் வீட்டில் இருக்கவங்கள நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நான் நினைக்கிறதுலாம் நீ வந்துட்டு நடத்தி கொடுக்குற, ஆனால் நான் தான் பாவம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசுகிறேன், நான் தான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கலன்னு சொல்லிட்டேல்ல, சரி வா இங்கேருந்து கிளம்பலாம், டைம் வேறு ஆயிடுச்சு ஃப்ளைட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரிதான், இந்த வீட்டில் இருக்க போகிறது இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கேருந்து வந்துட்டு லக்கேஜோடு வெளியில் வராங்க. வீட்டில் எல்லார்ட்டையும் ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. ரேவதி பார்த்து சாமுடி சரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்த மாணிக்கு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.